நிறைய பேருடைய இன்றைக்கு கான்செப்ட் எப்படின்னா, நம்ம கோயில்ல போயிட்டு ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருக்கிறோம். ஏன்னா போன உடனே பாஸ்டர் என்ன சொல்லிட்டாரு, நாம் கர்த்தருடைய பிரசன்னத்திலே வந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? வெளியே இருந்தோம். இப்ப கர்த்தருடைய பிரசன்னம். இவர் என்ன சொல்றாரு கால்வின், முழு வாழ்க்கையுமே கர்த்தருடைய பிரசன்னத்துல தான் வாழ்றேன். நீ குளிச்சிட்டு இருந்த போதும் கர்த்தருடைய பிரசன்னத்துல தான் குளிச்சிட்டு இருந்த, சாப்பிட்டுட்டு இருக்கும் போதும் கர்த்தருடைய பிரசன்னத்துல சாப்பிட்டுட்டு இருந்த, ஹலோ டிவி பார்த்துட்டு இருக்கும் போதும் கர்த்தருடைய பிரசன்னத்துல தான். இப்படிலாம் யோசித்தா என்னத்தை பாக்குறோமோ அதுதான் பார்ப்போம். கரெக்டா? ஏன்னா கர்த்தரும் கூட சேர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. வேலைக்கு போகும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தோடயே போய் அங்க வேலையை ஒழுங்கா செய்வேன். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, கர்த்தர் கூட இருக்கிறாரு. வீட்டுக்கு திரும்ப வரும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தோட வர்றோம், தூங்கும் போதும் கர்த்தருடைய பிரசன்னத்துல தான் தூங்குறோம், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரும்போதும் கர்த்தருடைய பிரசன்னத்துல தான் வருகிறோம். எல்லா நேரமும் முழு வாழ்க்கையுமே கர்த்தருடைய பிரசன்னத்திலே தான் வாழ்கிறோம் என்பதுதான் புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தின் போதனை. ஏதோ ஒரு மேஜிக்கலா ஒரு பில்டிங் நுழைஞ்சோம் அப்படி இல்ல, வந்துட்டேன் உள்ள கட்டடத்துக்குள்ள, கடவுள் ஏதோ இருக்கிறாரு அப்படி கிடையாது. ஒரு அம்மா தான் சொல்லுது, வந்தையா ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க தான் நின்று இருக்கிறீங்க, ஒரு இது இருக்குது. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே இல்லை. இந்த பைபிள் இருக்குது, புல்பிட் இருக்குது, பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்குது, இன்னும் என்ன வேணும்? இல்ல வேற ஒண்ணும் இல்லையே, எதையாவது ஒண்ணு வைக்க வேணாமா இங்க? நீங்க நான் எதையாவது அங்க வச்சுட்டு நான் அங்க பிஸியா ஏதாவது பண்ணிதான் இவங்க உட்காந்து இருப்பாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அவங்க நினைக்கிறாங்க கடவுளுடைய பிரசனம் இங்க இருக்குது அங்க இருக்குது. எங்கேயும் இல்லைங்க, உங்களோட தான் இருக்குது. அந்த தேவனுடைய பிரசனத்திலே வாழ்ந்து கொண்டு